அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்ராஹிம் ரைசியின் மரணம் தொடர்பாக ஈரானினுடைய இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாகியுள்ளது. கடந்த மே மாதம் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட சம்பவம் அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் கொல்லப்பட்ட உலங்கு வானூர்தி விபத்து என்று இறுதி விசாரணை முடிவுகள் வெளியாகியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். மோசமான வானிலை மற்றும் விமானியால் உலங்கு வானூர்தியின் இடையை கையாள இயலாமையினால் ஏற்பட்டது என்பதே இவருடைய மரணத்திற்கான காரணம் என இறுதிக்கட்ட விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானிய செய்தி நிறுவனமான ஃபாக்ஸ் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளார்கள். குறித்த உலங்கு வானூர்தி நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிக எடையை சுமந்து சென்றதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முடிவுகள் கடந்த மே மாதம் ஈரானிய இராணுவத்தின் ஆரம்ப விசாரணையிலும் உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்து தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்துள்ளதாக ஈரானிய காவல்துறை தெரிவித்துள்ளது. நடந்தது விபத்து தான் என்பதில் முழு உறுதி உள்ளது என்றும் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானிய இராணுவ விசாரணை முன்னதாக கடந்த மே மாதம் ஈரானிய இராணுவம் அதன் ஆரம்பகட்ட விசாரணையில் ஹெலிகாப்டர் இடிபாடுகளில் புல்லட் ஓட்டைகள் இருந்ததற்கான தடயங்கள் எதுவும் இல்லை என்பதை கண்டறிந்து வெளியிட்ட சூழ்நிலையில் ஈரானிய காவல்துறை மற்றும் புலனாய்வுத் துறையினுடைய இறுதி அறிக்கையிலும் இது விபத்து தான், திட்டமிட்ட கொலையோ அல்லது படுகொலையோ கிடையாது என்ற விடயம் தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து சென்ற ஏர் இந்தியா விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பையிலிருந்து திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்ற விமானம் முழு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காலை 8 மணியளவில் 135 பயணிகளுடன் விமான நிலையத்தின் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு மாற்றப்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவித்துள்ளது. காலை 8:44 மணியளவில் விமானத்தில் இருந்த பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தை நெருங்கியதும் காலை 7:30 மணியளவில் விமானிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தது. இதனடுத்து காலை 7:36 மணிக்கு விமான நிலையத்திற்கு முழு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தால் எவருக்கும் பாதிப்பு இல்லை. விமான நிலைய செயற்பாடுகள் தற்போது தடையின்றி நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்தியாவின் ஏர் இந்தியா விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆகஸ்ட் 24ஆம் தேதி உக்ரைன் சுதந்திர தினத்தை கொண்டாட உள்ள நிலையில் ரஷ்யாவின் தாக்குதல் குறித்து அமெரிக்கா உக்ரைனுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்குமே உக்ரைனின் 33வது சுதந்திர தினத்தன்று நாடு முழுவதும் பயங்கர தாக்குதல்களை முன்னெடுக்க ரஷ்யா தயாராகி வருவதாக அந்த எச்சரிக்கை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு உக்ரைனில் ஏற்பாட்டு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் உக்ரைன் தலைநகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி 24ஆம் தேதி உக்ரைனின் எல்லா பகுதிகளிலும் பயங்கர ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்ள ரஷ்யா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் நாட்கள் மற்றும் வாரத்தின் இறுதி நாட்களில் ரஷ்யாவின் தாக்குதல் அதிகரிக்கலாம் எனவும் இதன்போது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் அதிக தாக்குதல்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அதேவேளை ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின்னர் உக்ரைன் மக்களுக்கு சுதந்திர தினம் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படும் நிலையில் உக்ரைன் மேற்கொண்ட அனைத்து தாக்குதலுக்கும் இந்த நேரங்களில் பதிலளிக்கப்படும் என விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா நோக்கி பிறந்த விமானம் ஒன்று காற்று கொந்தளிப்பில் சிக்கியதில் 2 பயணிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். கிரேக்க தீவுகளில் ஒன்றான கோர்புவில் இருந்து லண்டன் நோக்கி பயணம் செய்த விமானம் ஒன்று காற்று கொந்தளிப்பு காரணமாக அவசரமாக இத்தாலியின் ரோம் நகரில் தரையிறக்கப்பட்டது. ஈசிஜெட் விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான 810 ரக விமானமே இவ்வாறு காற்று கொந்தளிப்பில் சிக்கியுள்ளது. இத்தாலிய வான்வரப்பில் வைத்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த காற்று கொந்தளிப்பு சம்பவத்தில் 2 விமான பணியாளர்கள் காயமடைந்துள்ளார்கள். காற்று கொந்தளிப்பினால் பாதிக்கப்பட்ட பயணிகளை அழைத்து வருவதற்காக வேறொரு விமானம் ரோமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் விபத்து இடம்பெற்ற அதே நாளில் பயணிகள் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். விமானம் காற்று கொந்தளிப்பில் சிக்கிய போது இருக்கைப்பட்டி அணியுமாறு அறிவிக்கப்பட்டதாகவும் பயணிகள் எவருக்கும் இந்த சம்பவத்தில் காயம் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக அண்மைய நாட்களாக இவ்வாறு காற்று கொந்தளிப்பில் சிக்கி விமானங்கள் விபத்துக்குள்ளாகும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக உலகளவில் விமான சேவைகளை கண்காணிக்கும் மையம் தெரிவித்துள்ளது. சூடானில் பெய்து வரும் கனமழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 180க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக சூடான் சுகாதார அமைச்சகம் கவலை வெளியிட்டுள்ளது. சூடான் நாட்டில் பருவமழை ஜூனில் தொடங்கி செப்டம்பர் வரை நீடிக்கும்.
ஆகஸ்ட் செப்டம்பரில் அது அதிகபட்ச அளவை எட்டும். இந்த சூழலில் நடப்பாண்டு பருவமழையினால் பல்வேறுபட்ட பாதிப்புகள் சூடான் முழுவதும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பல மாநிலங்களிலும் மழை பெய்து வருகின்றது. மழையின் காரணமாக ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் 10 மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளத்துக்கு பலி எண்ணிக்கை 150க்கு மேல் உயர்ந்துள்ளது. 200க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளார்கள். கனமழை காரணமாக இதுவரை 27,278 குடும்பங்களும் 1,10,278 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 4,000க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் முழுமையாக இடிந்துள்ளதாகவும் 8,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவில் இடிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 832 சதுர கிலோமீட்டர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதுடன் அதே நேரத்தில் ஏராளமான கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் ஜூன் முதல் அக்டோபர் மாதங்களில் கனமழை பெய்து வருகின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக பெய்த கனமழையினால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகியுள்ளதுடன் ஏராளமான விவசாய நிலங்களும் நாசமாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சூடானில் இருந்து அந்நளவாக 2.2 மில்லியன் பேர் வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் புல்லட் ப்ரூஃப் அணிந்த ட்ரம்ப் திடீரென தன்னுடைய உரையை நிறுத்தி மருத்துவ உதவி கேட்டமையினால் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வடக்கு கரோலினாவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பின் முதல் முறையாக பொதுவெளியில் உரையாற்றிய ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென உரையை நிறுத்திவிட்டு தனக்கு மருத்துவ உதவி தேவைப்படுவதாக உதவியாளர்களை அழைத்தார். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் நூலலையில் உயிர் தப்பிய ட்ரம்ப் முதல் முறையாக பொதுவெளியில் பேசுவதால் அவரை சுற்றி தோட்டாக்களை தடுத்து நிறுத்தும் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியரன் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்தது. கண்ணாடியரனில் நின்று உரையாற்றி கொண்டிருந்த முன்னாள் அதிபர் ட்ரம்புக்கு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. சுதாரித்துக் கொண்ட ட்ரம்ப் தனக்கு மருத்துவ உதவி வேண்டும் என்று தனது மைக்ரோபோனில் மெல்லிய குரலில் கேட்டார். இதனடுத்து அவரை அங்கிருந்து மீட்ட மருத்துவக் குழு அவருக்கு முதலுதவி செய்தது. பின்னர் ட்ரம்ப் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வெப்பம் அதிகமாக இருக்கின்றது என உதவியாளர்களிடம் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையின் போது துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிர் பிழைத்த ட்ரம்ப் பொதுவெளியில் பேசும்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு உரையை நிறுத்திய சம்பவம் அமெரிக்காவில் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ் மற்றும் கிஸ்புல்லாவுடன் நீடிக்கும் போர் ஒரு வருடத்திற்குள் நீடிப்பதால் ஸ்டேலின் வீழ்ச்சிக்கு இது மிகப்பெரிய வழிவகுக்கும் என்று ஓய்வு பெற்ற ஸ்டேலிய ஜெனரல் ஜிட்சாக் பிரிக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல் அவிவின் போர் நோக்கங்களை அடைய தவறியதாகவும் போர் வேறு திசைகளில் சென்று கொண்டிருப்பதாகவும் ஸ்டேலின் அரசியல்வாதிகள் மற்றும் இராணுவத்தை அவர் மிக கடுமையாக சாடியுள்ளார். அண்மைய சில நாட்களாக இஸ்ரேல் மிக பெரும் ஆபத்தை சந்தித்து வருவதாகவும் குறிப்பாக வடக்கு இஸ்ரேல் முழுவதும் இருக்கும் மக்கள் இடம்பெயர்ந்த சூழ்நிலையிலும் கிஸ்புல்லாவை சமாளிக்க முடியவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, காசாவிலும் ஸ்டேல் அரசும் ஸ்டேல் இராணுவமும் கூறியபடி அங்கு குறிப்பிடத்தக்க வெற்றி எதையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் பணைய கைதிகளை இராணுவ ரீதியில் விடுவிப்பது சாத்தியமில்லை என்பதால் காசா போர் தொடர்பில் ஹமாஸுடன் உடனடியாக உடன்படிக்கையை எட்டி பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பதுடன் பிராந்திய போரை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அதனை விடுத்து ஹமாஸ், கிஸ்புல்லா மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களுடன் ஒரே நேரத்தில் ஸ்டேல் மோதலுக்கு சென்றால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் இராணுவ ரீதியிலும் ஸ்டேல் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என ஸ்டேல் இராணுவத்தின் முன்னாள் தளபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே தகவலை ஸ்டேலினுடைய மொசாட்டின் முன்னாள் பொறுப்பாளர் நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. அவர் நெதன்யாகு தன்னுடைய சொந்த நலன்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த போரை நடத்தி கொண்டிருப்பதாகவும் இதன் காரணமாக ஸ்டேலை மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருப்பதாகவும் செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவ தளபதியின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளமை ஸ்டேல் இராணுவத்தின் முன்னாள் அதிகாரிகள், முக்கிய இராயதந்திரிகள் மட்டத்தில் நெதன்யாகுவுக்கு எதிரான கருத்துக்கள் மேலோங்கி இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. கிஸ்புல்லா நேற்றைய தினம் ஸ்டேலின் இராணுவ முகாம்களையும் இராணுவ ஆயுத தளங்களையும் நேரடியாக இலக்கு வைத்து தாக்கியதில் ஸ்டேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக கிப்ரு ஆதாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. லெபனானில் உள்ள அப்பாஷியா நகருக்கு எதிரே மெர்காவா டேங்கிகள் நிலைநிறுத்தப்பட்ட ஸ்டேலின் உடைய டேங்கி எதிர்ப்பு மையத்தை இலக்கு வைத்து கிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் 2 மெர்காவா டேங்கிகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாகவும் ஏனைய இராணுவ வாகனங்கள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்டேல் இராணுவ முகாம்கள் மீது மட்டுமல்ல, இராணுவ காவலர்கள் மீதும் ஸ்டேலிய ட்ரோன்கள் விழுந்து வெடித்ததில் மிக பரவலான சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அண்மைய சில நாட்களாக கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் வடக்கு ஸ்டேல் முழுவதும் நீடித்த சூழ்நிலையில் அங்கு பல பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டதாகவும்
சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருப்பதாகவும் வடக்கு இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் வடக்கு இஸ்ரேலில் குறிப்பாக லெபனான் இஸ்ரேல் இடையே ஒரு முழுவளவிலான தரைவழி யுத்தம் இடம்பெறலாம் எனவும் அதற்கான ஆயத்த நடவடிக்கைகளை இஸ்ரேல் இராணுவமும் ஹிஸ்புல்லாவும் முழுமூச்சமாக மேற்கொண்டு வருவதாக உலக போரியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இவை இன்றைய நாளில் வெளியாக இருக்கும் பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.